ரேஷன் பச்சரிசியை ஒரு பெரிய கப் நிறைய எடுத்திருக்கேன். அதை ஒரு 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் ஊற வச்ச அந்த அரிசியை நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்செடுத்து அதுக்கப்புறமா காட்டன் துணியில் இதே போல் நல்லா பரப்பி வச்சு ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் குளிக்கிற தண்ணியோட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஹவருக்கு அப்புறம் பாருங்கள், அரிசியெல்லாம் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பவுடர் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு பெரிய கடாய் மேலே இந்த ஒரு சின்ன கண் இருக்கிற சல்லடையை வச்சு நல்லா சலிச்செடுத்து மீதி இருக்கிற ரவை மாதிரி இருக்கிறதையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய கடாயில் இந்த மாவை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே போட்டு நல்லா வறுத்தெடுத்தீங்கன்னா மணமான 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாத அரிசி மாவு சூப்பராக ரெடி ஆயிடும். இன்னுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரியணும்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. பச்சரிசி மாவு நல்லா ஆறணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா டைட்டாக மூடி போட்டு மூடி எடுத்து வச்சுக்கலாம். தேங்க்யூ.